திரு KRT ரமேஷ், பாஜகவோட கூட்டணி கட்சியாக பயணிக்கிறீங்க. பாஜக அமலாக்கத்துறை இந்த மாதிரி அதிகார அத்துமீறலில் அமலாக்கத்துறை ஏவி விட்டு முடக்க நினைக்கிறதா எதிர்கட்சிகளை எல்லாம்? இந்த அண்ணன் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ணனுடைய பார்வை வந்து முழுமையாக அரசியல் பார்வையாகவே பேசினாங்க. எனக்கு இதில் அரசியல் கண்ணோட்டம் இருக்கிறதா தெரியல. ஏனென்றால் இது வந்து ஒரு 2019 போடப்பட்ட வழக்கு. இதனால் வந்து தேர்தல் வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் தள்ளி போனது. மீண்டும் தேர்தல் நடந்தது. மீண்டும் தான் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக திரு கதிரானந்த் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த 5 ஆண்டு காலம் முழுமையாக பூர்த்தி செய்து விட்டார். இதற்கு இடையில என்ன ஒன்று சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றமே தொடர்ந்து ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு கொண்ட ஒரு நீதிமன்றம் தொடர்ந்து வந்து அமலாக்கத்துறை அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பல வழக்குகளை தொடுக்குறீங்க, அந்த எல்லா வழக்குகளும் தேங்கி போய் நிற்குது. நீங்கள் கன்விக்ட் ஆன வழக்குகள்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. இன்னும் சொல்லி தொடர்ந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடந்த ஆகஸ்ட், அதே போல் பார்த்தீங்கன்னா நவம்பர், இப்போ சமீபத்தில் கூட உச்சநீதிமன்றம் பல கொட்டியிருக்கு அமலாக்கத்துறையை. கிட்டத்தட்ட இதில் ஒரு டேட்டா வந்து பாராளுமன்றத்தில் அவை தாக்கல் செய்யக்குள்ளே சொல்கிறாங்க 7000 சொச்சத்துக்கு மேலே கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது, அமலாக்கத்துறையால் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. சரி, ஆனால் கன்விக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50-60 இந்த கணக்கில் தான் இருக்குது. இல்லை, அமலாக்கத்துறையை விமர்சிக்கிறீங்களா? அமலாக்கத்துறையை விமர்சிக்கலைங்க. அமலாக்கத்துறைக்கு கொட்டு போட்டது உச்சநீதிமன்றம். சரி, ஆகவே அமலாக்கத்துறை வந்து பெண்டிங்கில் உள்ள வழக்குகளை எப்போ எடுப்பாங்க அண்ணன் சொன்னாங்க இல்லைங்களா, 6 வருஷத்துக்கு முன்னாடி முடிந்தது, ஏன் இன்னைக்கு வந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா. அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கொட்டு போடுது, பாராளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் தாக்கல் செய்கிறாரு, இத்தனை வழக்குகள் பெண்டிங். அதனால் அவங்களுடைய காலதாமதம் கழித்து மீண்டும் அந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்துகிறார்கள் என்றுதான் என்னுடைய பார்வையில் பார்க்குறோம். ஆகவே இது வந்து அரசியல் பார்வை கிடையாது, அது தன்னாட்சி பெற்ற அமைப்பு, தன்னாட்சி பெற்ற அமைப்புக்கான பணிகளை அவர்கள் செய்கிறார்கள் என்றுதான் என்னுடைய கண்ணோட்டம். இல்லை, இந்த விஷயம் மட்டும் இல்லைங்க. அமலாக்கத்துறை செயல்பாடை பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி விடுவிக்கப்பட்டதிலையும் அமலாக்கத்துறை என்ன விதமான ஒரு கண்டன வார்த்தைகளை உச்சநீதிமன்றத்திலிருந்து பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி, நீங்கள் வந்து ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமையை நீங்கள் மீறுறீங்க அப்படின்னு சொல்லி டெல்லி துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா அவர் இருந்த காலகட்டத்தில் அந்த வழக்காக இருக்கட்டும், கவிதா அவங்க வழக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி பல வழக்குகளில் அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தால் கடுமையான கண்டனத்தை பெற்று அதற்கு பிறகு அவர்களால் உச்சநீதிமன்றத்தால் ஜாமீன் வழங்கப்பட்டு இன்றைக்கி அரசியல் பணிகளில் ஈடுபடுறாங்க. அப்போ நீங்கள் திட்டமிட்டு எதிர்க்கட்சி தலைவர்கள் முக்கியஸ்தர்களை எல்லாம் இந்த மாதிரி அமலாக்கத்துறையை விட்டு சோதனை நடத்தி ஏவுறது, இல்லை அவங்க மேலே ஒரு சார்ஜ் வைக்கிறாங்க, விசாரணை நடத்தும் போது நீங்கள் பிஜேபியில் சேர்ந்துட்டா நாங்கள் உங்களை விட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அவங்களும் வாதம் வைக்கிறாங்க கோர்ட்லையும். அப்போ அமலாக்கத்துறை உண்மையிலே நீங்கள் சொல்கிற மாதிரி தன்னாட்சி பெற்ற அமைப்பாக இருக்குதா, இல்லை அரசியல் இந்த மாதிரி சித்து விளையாட்டுகளை ஈடுபடுவதற்கு ஏவி விடப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது? அதாவது நீங்கள் சொன்ன ஒரு சில காலகட்டங்களில் ஒரு சில சூழல்கள், அதாவது வந்து அவங்களால வந்து தள்ளி வைக்கப்பட்டது இருக்குது. இப்போ வந்து விசாரணை முழுமையடையலை, நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறாங்க, அவர் வந்து மீண்டும் ஜாமீனில் வந்துடுறாரு, ஒரு சில வழக்குகளை பாதிக்கப்பட்டவங்க ஜாமீனில் வந்துடுறாங்க, அந்த வழக்குகள் நீண்டு கொண்டே போகுது. இப்போ நீதிமன்றத்தில் கூட பல வழக்குகள் தேங்கி போய் நிற்குது. அது ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு தான். நீங்கள் பல இடத்துக்கு வந்து நீங்கள் உயர் நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா தேங்கி நிற்குது, கீழமை நீதிமன்றத்தில் தேங்கி நிற்குது. அதே போல தான் அமலாக்கத்துறையினுடைய தன்னாட்சி பெற்ற அமைப்பில் கூட பல வழக்குகள் தேங்கி நிற்குது. ஆகவே அந்த வழக்குகள் மீது துரிதமாக நடவடிக்கை எடுங்கள் என்று தான் சொல்லி கொண்டு போட்டிருக்காங்க. இதை தான் பாராளுமன்றத்தில் இன்னைக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் தாக்கல் செய்கின்ற பொழுது 7000 வழக்குகளுக்கு மேலாக வந்து நம்ம வந்து வழக்கு தொடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட அதில் வந்து வழக்கு கன்விக்ட் ஆனது சொற்பமானது, ஆகவே நடவடிக்கை எடுப்போன்றது பாராளுமன்றத்தை சொல்லியிருக்காங்க. ஆகவே அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நீங்கள் தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய ஏற்கனவே இந்த மாதிரி மணி லாண்டரியில் இருக்கிறவங்க மேலே அந்த வழக்கை எடுப்பாங்க. அது இதுக்கு நேரம் காலம் சரி, நேரங்காலம் கிடையாதுங்கிறத கூட நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் தொடர்ந்து நீதிமன்றத்தால் குட்டு வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத மறுக்க முடியுமா? ஒரு பாட்டு நீங்கள் சொல்றது காலதாமதம், இன்னொன்று நேற்று நடந்தது அவர் கூட குறிப்பிட்டார், சூர்யா கூட. ஹரியானா சுரங்க முறைகேடு தொடர்பான வழக்கில் ஒரு முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் சுரேந்தர் பன்வார் அப்படிங்கிறவரை ஜூலை மாதம் 15ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணுறாங்க அதிகாலை 1:40 மணிக்கு. ஏறக்குறைய 14 மணி நேரத்திற்கு மேலே அவரை உட்கார வச்சு விசாரணை பண்ணுறாங்க. நீதிபதிகள் சொன்ன வார்த்தை, அமலாக்கத்துறையின் இப்படியான செயல் மனிதாபிமானமற்றது, அராஜகமானது, குற்றம் சாட்டப்பட்ட நபரை அமலாக்கத்துறை வலுக்கட்டாயமாக வாக்குமூலம் அளிக்க வைக்கிறதா அப்படின்னு நீதிபதிகள் கேட்டு ஹைகோர்ட் உத்தரவை மீறி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க அமலாக்கத்துறையை கண்டித்து விட்டு உயர்நீதிமன்றம் கொடுத்த ஜாமீனை உறுதி செய்து அவங்க வெளியே அனுப்பியிருக்கிறாங்க. நேற்று நடந்த அதே காங்கிரஸ் பிரமுகர் வந்து நீங்கள் வந்து அமலாக்கத்துறை நாங்கள் தூக்கி வச்சு பேச விரும்பலை, அது தன்னாட்சி பெற்ற அமைப்பு, நாங்கள் அதில் வந்து அரசியலில் நாங்கள் உள்ளீடு செய்ய முடியாது. அந்த காங்கிரஸ் உறுப்பினருக்கு பல முறை சம்மன் அனுப்பி அவர் வந்து காலதாமதப்படுத்தி வர்றதுனால அவர்கிட்ட நீங்கள் வந்து என்ன டேட்டாஸ்ன்றதை வாங்கணும்ல, அதனுடைய குற்றவியல் நடப்பதற்கான சூழல் எங்கே உருவாக்கி இருக்கிறது கேட்கணும்ல. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு காவல்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குற்றவாளியை நீங்கள் விடிய வச்சு நீங்கள் 5 நாள் 6 நாள்லாம் வச்சு விசாரிக்கிறீங்க இல்லையா, அதுக்கு நீதிமன்றம் உங்களுக்கு அதுக்கான ஒப்புதல் கொடுக்குதில்ல. நீங்கள் நீதிமன்றத்தில் காவல்துறை போய் நீங்கள் ஒப்புதல் வாங்கி நீங்கள் வந்து 8 நாள் 10 நாள்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க, அப்போ அந்த குடும்பமே பதறுது இல்லை.
இத்தனை நாள் நீங்க என்ன காவல்துறையில வச்சா சமயத்துல என்ன ஆகுமோ, உயிருக்கு உத்தரவாதம் இருக்குமோ, அதே போல அமலாக்கத்துறை அவங்களுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அவர்களுடைய விசாரணை என்ன எப்படி அப்படி இருக்க வேண்டும் தனியான என்பதற்காக சட்டத்திட்டம்? சார், அமலாக்கத்துறையும் பாதி காவல்துறை மாதிரி தான். நீங்க காவல்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ தன்னாட்சி பெற்ற அமைப்புன்ற போது அமலாக்கத்துறைக்கு இருக்கு. அவங்க அதற்கான சோர்ஸ் வாங்கணும். ஏன் இன்னைக்கு மத்திய நிதியமைச்சராக இருந்த முன்னாள் ப. சிதம்பரம் அவர்களுக்கு கூட அமலாக்கத்துறை எப்படி கைது செய்ததுன்றது தெரியும். இதுல நம்ம அரசியலை சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஏன் நீங்க இதுல வந்து ஏன் கடந்த காலகட்டத்தில் கூட பாத்தீங்கன்னா ஏன் இங்க நடக்கல? இப்ப நீங்க திமுகவில் பாத்தீங்கன்னா அன்றைக்கு எங்களுடைய 2011 காலகட்டத்தில் கீழே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்தது, மேல வந்து ரைடு விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆகவே அந்த மாதிரி ஒரு காலகட்டம்ல நடக்கும். இல்ல ஈடி வந்து போலீஸ் இல்ல, அதுவே ப்ரூவ் பண்ணது திமுக தான். சரி, அதுக்கு நாங்க உச்சநீதிமன்றம் சரிங்க, அமலாக்கத்துறை அதிகாரிகள். ஆகவே இதுல வந்து இந்த அரசியல் கட்சியால் இதுல பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்குங்கிறீங்க. உங்களுக்கே ஒரு நினைவு இருக்கும், அங்கித் திவாரி அப்படிங்கிற ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி திண்டுக்கல்ல ஒரு மருத்துவர்கிட்ட ஒரு 30 லட்சம் நினைவு சரின்னா லஞ்சம் பேசி ஒரு இடத்துல வாங்கி மாட்டி அதுக்கப்புறம் அவரை அரெஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு அந்த வாத பிரதிவாதம்லாம் போய் அப்புறமா அவருக்கு ஜாமீன் கொடுக்குறாங்க. அவர் அமலாக்கத்துறை அதிகாரி தானே. அப்போ அமலாக்கத்துறை இந்த மாதிரியான ஒரு லிஸ்ட்டை கையில் வச்சுட்டு பணம் பறிப்பதற்கான ஒரு அமைப்பாவும் ஒரு பக்கம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு, அரசியல் பழிவாங்கல் அமைப்பாவும் இன்னொரு பக்கம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. ஒரு செய்தி மறுக்கிறீங்களா? இல்ல, இது ஒரு செய்தி தான். இல்ல, ஒண்ணுதான் வெளியே வந்திருக்குங்கிறத அவங்க சொல்லுது ஒரு செய்தி தான். இன்றைக்கு அரசு அலுவலகத்தில் அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசின் அலுவலர்களாக இருந்தாலும் சரி, ஒரு சிலது நடக்குதானே செய்யுது. நாங்க பத்திரிகையில பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். நீங்க லஞ்சம் வாங்குறாங்க, இன்றைக்கு கையும் களவுமா மாட்டுக்கிறாங்க என்று சொல்லுகின்ற பொழுது அவர் வந்து நீங்க அமலாக்கத்துறை அதிகாரி, அது பெருசா பட்டலங்க. நீங்க வந்து அது ஒரு புனித அமைப்பு, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப இப்படியான ஒரு ஓட்டை உடைச்சல் இருக்கு. இவங்க எப்படி நியாயத்தை நிலைநிறுத்துவாங்க, ஊழலை ஒழிப்பாங்க, இல்ல சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தை தடுப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவர் தப்பு செஞ்சதற்கான தண்டனை அவர் அனுபவிச்சிட்டார் இல்லையா? அவருடைய பணி நீக்கப்பட்டது இல்ல, அவர் சிறைக்கு சென்று விட்டார். ஒரு அங்கீகாரம் சொல்றீங்க. நான் இன்னும் அதுக்கு முன்னாடி நிறைய டெல்லியில கைது பண்ணியிருக்காங்க, ராஜஸ்தான்ல கைது பண்ணியிருக்காங்க, பீகார்ல கைது பண்ணியிருக்கிறாங்க, மேற்கு வங்காளத்துல கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அமலாக்கத்துறை அதிகாரிகளே வந்து லஞ்சம் வாங்கிட்டு முறைகேடா சட்ட நடவடிக்கையை மேற்கொண்டாங்க. இந்த மாதிரி பல கைது நடவடிக்கைகள் இருக்கு. நீங்க ஒருத்தரை மட்டும் சொல்றீங்க. தவறு செய்தவர்கள் யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படணும். இதுல வந்து நீங்க ஈடி அதிகாரி தண்டிக்கிற அமைப்பே பண்ணுச்சுன்னா என்ன செய்வாங்க சார்? அதுக்கு மேல உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் இருக்க, நீங்க தன்னாட்சி பெற்ற அமைப்பு எல்லாமே. ஆமா, அப்ப அவங்களுக்கு தண்டனை கொடுப்பது யாரு? செந்தில் பாலாஜி கேஸ்ல என்ன அவங்களுக்கு தண்டனை கொடுப்பது யாரு? இல்லங்க, செந்தில் பாலாஜி தவறு செய்தவராவே இருக்கட்டும், அது சரி தவறு, அதுக்குள்ள நம்ம போக விரும்புறோம். அவர் மேல என்ன நீங்க விசாரணை நடவடிக்கை மேற்கொண்டு இருக்கிறீங்க, அது இதுவரைக்கும் ஏன் உங்களால அதை வந்து முன்னெடுக்க முடியலன்னு எவ்வளவு ஒரு காட்டமா பேசி உடனடியா அவருக்கு ஜாமீன் வழங்குச்சு இதெல்லாம் உச்சநீதிமன்றம் சொன்னதா நான் உங்களுக்கு சொல்றேன். அதான் நானும் சொல்றேன். இது மட்டும் இல்ல, நீங்க செந்தில் பாலாஜி வழக்கு மட்டும் இல்ல, சரி தவறு பல வழக்குகளில் நடந்திருக்கு. அந்த மாதிரி நடக்க கூடாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா நிறைய வழக்குகள் தேங்கி நிக்குது. நீங்க தேக்கப்பட்ட வழக்குகள் எல்லாமே கிட்டத்தட்ட 7000 வழக்குகள் நீங்க வந்து சும்மா வச்சிருக்கீங்க. நான் என்ன கேக்குறேன், நீங்க உங்க நேரத்துக்கு நீங்க விசாரணை ஆரம்பிப்பீங்க, ஆதாரத்தை திரட்டுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, அது வரைக்கும் அவர் ஜெயிலே இருக்கணுமா? சார், அதுக்கு தான் சார் அந்த கொட்டு போட்டு இப்ப மீண்டும் வழக்கு எல்லாமே எடுக்கிறாங்க. நீங்க துரிதப்படுத்திருக்காங்க. எங்களுக்கு அது கூட வேணாம் சார். இவர்கிட்ட நீங்க நேரடியாவே கேளுங்க. ஈடி டிபார்ட்மெண்ட் அட்டானமஸ் பாடினாரு, அது என்ன எதிர்கட்சிகளை அடக்கம் பண்ற பாடியா? எதிர்கட்சிக்கு மட்டும் தான் ரைடு போகுங்க. பொதுவாவே எதிர்கட்சிக்கு மட்டும் தான் போகுமா? நீங்க வந்து ஈடிய அமலாக்கத்துறையை தனியார் துறைன்றீங்க, தேர்தல் ஆணையத்தை தனியார் துறைன்னு சொல்லிடுவீங்க. தனியார் துறை இல்லங்க, பாஜகவினுடைய கட்டுப்பாட்டுல இருக்க துறை. தன்னாட்சி அதிகாரம் பெற்றதுன்னு சொன்னேன். தன்னாட்சி பெற்ற அமைப்பு. சரி, தன்னாட்சி அதிகாரம் பெற்றது. அது என்ன எதிர்கட்சிக்கு மட்டும் தான் போகுமா? 115 பேர் தன்னாட்சி பெற்ற அமைப்பு, தன்னாட்சி பெற்ற அமைப்புக்கான சூழல்களை அவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு, அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அவங்க பணியாற்றுறாங்க. இதுல முகாந்திரம் இருக்கு நம்புறீங்க. முகாந்திரம் என்பது அரசியல் ரீதியாக தான் பார்க்கல. இது வந்து நீங்க வந்து இந்த ஆதாரத்தின் அடிப்படையில், அது 2019 வழக்கு, பழைய வழக்கு. இது தமிழகத்திற்கு தெரியும். இந்த தேர்தல் தள்ளி போனது, மீண்டும் அவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார். ஆகவே இந்த வழக்கை துரிதப்படுத்தி முடிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கொட்டால் இந்த வழக்குக்கு தான் கொட்டுனாங்க. கதிரானந்த் எம்பி ஆயிட்டாரு சார். அவர் கிட்டத்தட்ட எம்பி ஆயிட்டார் இந்த நாட்டுல. ரமேஷ் சார் சுருக்கமா சார், அது எப்படி சார் தானா தேடி போகுமா, மோடி சொல்ற ஆளுக்கு மட்டும் தான் போகுமா? சொல்லுங்க. இல்லன்னா எல்லா வழக்கும் இப்ப கடந்த மாசம் பாத்தீங்கன்னா, கடந்த வாரம் திண்டுக்கல்ல எடுத்தாங்க. இப்ப வாரம் நீங்க பத்திரிகையில பாத்தீங்கன்னா தானா தேடி போகுமா இல்ல மோடி சொல்றதுக்கு தான் போகுமா? இல்ல, அப்படி கிடையாது. இவர் முக்கியஸ்தர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் செய்தி வருது, நீங்க இல்லாட்டா வரி செய்தியில போயிட்டு அவ்வளவுதான். நீங்க தான் பதில் சொல்லணும். நிறைய அடிக்கி இருக்கிறாங்க. உங்க கூட்டணி கட்சியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கு. சொல்லுங்க. அதாவது இன்றைக்கு பாஜக
மத்தியில் ஆளுகிறது, ஆகவே அமலாக்கத்துறையை கையில் வைத்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டு அண்ணன் சொன்னாங்க. அண்ணனுடைய இயக்கத்தினுடைய தலைவர், மூத்த தலைவர் அவர்கள், அவருக்கு பாரம்பரியமிக்க ஒரு அரசியல் தலைவர், அவருக்கு தெரியும். அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் பீரியடில் மிசா சட்டம் கொண்டு வந்தப்போ எப்படிப்பட்ட அடக்குமுறைகளுக்கு பல தொழிலதிபர்கள் எல்லாமே அந்த அரசியல் கட்சிகளோடு இணைந்து போனார்கள் என்ற சரித்திரம் தான். இதையும் மீறி, சட்டத்தை மீறி எதையும் செய்ய முடியாது என்பதற்கான உதாரணத்தை நான் சொல்கிறேன். லாலு பிரசாத் யாதவ் சட்டத்தில் தண்டிக்கப்பட்டார். தேவிலால் சட்டத்தினுடைய அடிப்படையில் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு சென்றார். சிபு சோரன் தப்பிக்க முடியல. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் அமைச்சரவையில் முக்கியமான துறையில் பங்கெடுத்தவர், அவரால் தப்பிக்க முடியல. ஏன் 96 இங்கே திமுக தமாக கூட்டணி இங்கே வந்தது. அன்றைக்கு ப. சிதம்பரம் அவர்கள் இந்த நாட்டினுடைய நிதியமைச்சரானார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஊழலால் மிகப்பெரிய கட்டமைக்கப்பட்டதாக அதிமுக மீது நம்ம வழக்கு தொடர்ந்தோம். அந்த அம்மா தப்பிக்க முடிஞ்சுதா? அதிகாரம் இருக்கின்ற பொழுது அதிகாரத்தை வைத்துக்கொண்டு தப்பிப்பதற்கான ஒரு பிம்பத்தை நம்ம ஏற்படுத்திக்கலாம் ஒழிய, சட்டத்தின் அடிப்படையில் சட்டத்தின் ஓட்டைகளில் வந்து தற்காலிகமாக தப்பிச்சுக்கலாமே ஒழிய நிரந்தரமாக தப்பிப்பதற்கான எந்த நடவடிக்கைகளும் எப்பொழுதுமே ஈடுபட முடியாது. ஆகவே அதுதான் இந்த வழக்கெல்லாம் சொல்றேன். நீங்க லாலு பிரசாத் கோல் போடுற மாதிரி இல்ல, சட்டத்தின் அடிப்படையில் நீதிமன்றம் கொடுத்தது இல்ல. நீங்க சொல்றது அண்ணன் சொல்றாரு இல்லையா, மீறலையும் இதை எப்படி இல்ல அண்ணன் சொல்றாரு இல்லையா, நாங்க போனோம் இந்த கட்சியில போனா நான் நிம்மதியா தூங்குறேன்னு சொல்லிட்டு லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் ரயில்வே துறையினுடைய அமைச்சரா இருந்தார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, ஏன் அவரால் அந்த சட்டத்தில் வெளியில வர முடியாதா? வெளியில வர முடியலையே. சரி, அப்ப அவங்க நியாயமா இருந்தாங்க, இவங்க நியாயமா இல்லைன்னு சொல்ல வரீங்க. அது வந்து தன்னாட்சி பெற்ற அமைப்பு சார். நீங்க நீதிமன்றத்தையும் நீங்க வந்து அமலாக்கத்துறையும் ஏதோ உங்களுடைய சொந்த உறுப்பினர்களை போல நீங்க பாவிக்கிறது தவறு. அது தன்னாட்சி பெற்ற அமைப்பு. அவங்க அவங்களுக்கான பணிகளை செய்வாங்க. நம்ம அதில் யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்காகவோ எனக்காகவோ அவங்க வந்து சகாயம். ரமேஷ், ஒரே ஒரு இடைமறித்தல். நான் இந்த லிஸ்ட் போட்ட அமிர்த சிங் தொடங்கி எல்லாம் வழக்கு பதியப்பட்டு இருக்கிறது. பாஜகவிற்கு போனதுக்கு பிறகு வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அதுக்கு காரணம் அதை தானே நானும் சொல்றேன். இவங்களாவது தொழிலதிபர் ஒரு சாதாரண நிலையில் இருந்தவர்கள். லாலு பிரசாத் யாதவ் துணை முதலமைச்சர்களா இருக்கிறாங்க, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லையே. எந்த ஆட்சியா இருக்கட்டும், இதுல வந்து நீங்க இந்த ஆட்சி தான் என்பது கிடையாது. குற்றம் செய்து விட்டார்கள். நீங்க வந்து ஆல்ரெடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. ஜாமீனில் வெளியில வந்திருக்காங்க. என்னைக்காரதான் தோண்டி எடுப்பாங்க. அதனாலதான் உச்ச நீதிமன்றத்தை அன்னை கேட்டது. வழக்கு பதியப்பட்டதே தவிர அவர்கள் மீது முதல் கட்ட விசாரணை கூட நடக்கவில்லை. இதே மாதிரி துரைமுருகன் அவர்களின் பொறுப்புல இருக்கக்கூடிய இதே கனிம வளத்துறை மணல் ஒப்பந்ததாரர்கள் அவங்க தொடர்பான இடங்கள்லாம் கூட ரைடு நடந்தது. நீங்க எவ்வளவு தூரம் மணல் அள்ளுறீங்க, அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு அள்ளுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அதுக்கு நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க. நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, ஒரு தமிழக அரசு உடனே உயர் நீதிமன்றத்துக்கு போனாங்க. ஆட்சியர்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே இல்லை, அதற்கு நீங்கள் தடை போடணும்னு சொல்லி அப்புறம் உச்ச நீதிமன்றம் போய் அனுமதி வாங்கிட்டு வந்தாங்க. கடைசியாக உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, அமலாக்கத்துறையின் எல்லா இந்த மாதிரியான மணல் ஒப்பந்ததாரர்கள் மீதான வழக்கையும் ரத்து செஞ்சிருச்சு. அமலாக்கத்துறையின் நடவடிக்கை வந்து ரத்து செய்து தீர்ப்பளிச்சாங்க. அப்ப அமலாக்கத்துறை என்னன்னா கையில ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க, அத்துமீறல்ல ஈடுபடுறாங்க. இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை ஊழலை கண்டுபிடிக்கணும், அதை தடை செய்யணும், அதை முற்றா ஒழிக்கணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அளவுக்கு மீறி மூக்கை நுடைத்து இப்படியான ஒரு குடைச்சலை கொடுக்கணும்னு பாக்குறாங்க. இங்க இருக்கக்கூடிய நிதியை வந்து வெளியே போக விடாம தடுக்கிறாங்க அரசியல் உள்நோக்கத்தோட அப்படின்னு அந்த காலகட்டத்திலே புகார் வந்துச்சு, குற்றச்சாட்டு வந்துச்சு. இந்த மாதிரி எத்தனை மாநிலங்களுக்கு போயிருக்காங்க. இது ஒரு சாதாரண செய்தி. நீங்க அமலாக்கத்துறைக்கு ஒரு குற்றம் என்று வருகின்ற பொழுது அவர் விசாரணைக்கு எடுப்பதில் எந்த தகவலும் கிடையாது. இப்ப நீ உதாரணத்துக்கு ஒரு காவல்துறை இருக்கு, ஒரு காவல்துறையில ஒரு ஆய்வாளர் இருக்கார், ஒரு ஆய்வாளருக்கு ஒரு ரிப்போர்ட் வருது, இந்த இடத்துல இது மாதிரி ஒரு குற்றம் நடந்திருக்குன்னு சொன்னா அந்த ஆய்வாளர் போவாரா போக மாட்டாரா? போக மாட்டாங்க. ஆய்வாளர்கிட்ட ஒரே நிமிஷம் அதை வந்து ஒரு 10 பேர் அவர்கிட்ட லிஸ்ட் இருக்கு. அந்த 10 பேர் வீட்டுக்கு அவர் போகணும், அந்த 10 பேர்கிட்டே அவர் போகணும். ஆனா ஒருத்தர் 2 பேர்கிட்ட மட்டும் போனா ஏன் 8 பேர்கிட்ட போகல? அப்படி இல்ல, அவர் எடுத்த உடனே ஒருத்தர் நல்லவன்ற தீர்ப்பு சொல்லிட முடியுமா? ஆகவே அதற்கு சட்டத்திட்டம் இருக்கு. நீங்க வந்து சட்டத்தின் கோர்ட்டினுடைய நல்லவங்க தீர்ப்பு சொல்லலங்க, நீங்க போகவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கறது. அது வந்து தவறு. நான் சொல்றேன் சார், 7028 வழக்குகள் சார். இன்னும் சொல்ல போனீங்கன்னா சார் 1,00,000 எனக்கு பாருங்க, நாளுக்கு நாள் வழக்கு பதிஞ்சுக்கிட்டு தான் சார் இருப்பாங்க. அதனால பரவாயில்ல, போயிட்டே இருப்பீங்களா நீங்க. 1.4 லட்சம் கோடி கிட்டத்தட்ட வழக்குல நிக்க. நன்றி. சுத்திட்டு இருக்கானே ஈடி எல்லாம் காப்பாற்ற முடியாது. சரி, நன்றி.